குழந்தையின்மைனா என்றால் என்ன சார்? குழந்தையின்மைன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு கல்யாணம் ஆகிடுது. கல்யாணம் ஆன பிறகு அவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து இப்போ தொடர்ந்து தாம்பத்திய வாழ்க்கை வந்து மாதம் அவங்க குளிக்கூட தன்மை இருக்கும். இப்போ ஒரு வருஷம் வரையும் அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை வாழ முடியல. அந்த குறிப்பிட்ட டயத்தில் அவங்க வந்து கர்ப்பம் தரிக்கணும். கர்ப்பம் தரிக்கலைன்னா என்ன காரணம்னா அதுக்கப்புறம் தான் குழந்தைன்மைன்னு அவங்களுக்கு தெரிய வரும். அதனால் வந்து குழந்தைன்மைன்னு உணர்றதே வந்து இப்போ ஒரு வருஷ காலங்களில் வந்து அவங்களுடைய கணவன் மனைவி உறவில் வந்து சரியான முறை இருந்தும் குழந்தைக்கான எந்த அறிகுறியும் இல்லை நம்மள அந்த சூழ்நிலை தான் அவங்களுக்கு குழந்தைன்மைன்னு சொல்கிறது சரி பண்ண முடியும். நீங்கள் எங்கள் கிளினிக்கில் வாங்க, எல்லா மருந்தும் எங்கிட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். முருங்கை விதை பவுடர். இது முருங்கை விதை பவுடர்கள் உள்ளே இருக்க விதைக்குள்ள பவுடர். இந்த இந்த முருங்கை விதை 1000 கேட்கும். அதாவது அயனை கூட்டும், அவங்களுடைய எரெக்ஷனை கூட்டும், அவங்க எல்லாமே கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் சுற்றி பண்ணி ஒவ்வொரு முறைக்கும் எல்லா மருந்தும் சுற்றி பண்ணி சேர்க்கறனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் ரிசல்ட். முதல்ல டயர்டாக இருக்கிறது எல்லாம் நீங்கும். காலை எந்திரிக்கும்ல தூக்கம் நல்லா ஃப்ரீயாக வருவீங்க. உடம்பு சூடு குறைஞ்சிரும். நல்லா மோசம் புரியும். நல்லா பசிக்கும். இப்போ அவங்க பரவாயில்ல சார், எனக்கு நல்லா இருக்குது, 15 நாள் ரிசல்ட் சொல்லுவாங்க. ஏன்னா மருத்துவம் நாங்கள் அப்படி தான் கொடுப்போம். ஏன்னா அவங்களுக்கு லிவரு கிட்னி எல்லாம் வேலை செய்கிற மாதிரி கொடுத்தா தான் அந்த வேலை செய்யும். தூக்கன்மை அதிகமாகிடுச்சு. இப்போ கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்காங்க, சைக்காட்டியாக இருக்காங்க. அதனால வந்து அவங்களுடைய மொட்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இறந்தேவதையும் வெளியே வருது. அப்போ அதை உயிர் டக்குன்னு வந்து வெளியே. அப்போ ஒரு நாளாவது அவங்களுடைய இப்போ தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபடுறாங்கன்னா அவங்க அன்னைக்கே தாம்பத்தியம் செமன் கொண்ட அன்னைக்கே அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. அது ஒரு நாள் அவன் வெயிட் பண்ணும். அப்போ அதில் மூட்டிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வெயிட் பண்ண அளவுக்கு உடம்புல கூலிங் இருக்கணும். அப்போ அந்த அளவுக்கு உயிர் சத்து இருக்கணும். அதனால் வந்து ஆண்களை காரணங்கள்னு சொல்ல முடியாது, பெண்களுக்கு காரணம் சொல்ல முடியாது. இப்போ அவங்கள செக் பண்ண பொழுதே அந்த விஷயம் தெரிய வரும். அதே நேரத்தில் விந்து கெட்டித்தனம் இல்லாமல் இருக்கும். இப்போ நீர்த்து போயிருக்கும். அதில் வந்து உயிர் வாழக்கூடிய வாய்ப்பு அந்த மொட்டிலிட்டிக்கு வராது. அப்போ வந்து அந்த கெட்டித்தனம் உருவாகிறதுக்கு சில மருந்துகள் நம்மகிட்ட இருக்குது. ஏன்னா அதுக்கான மருந்து நிறைய தயார் பண்ணுறோம். ஒரு சிலருக்கு பார்த்தா வீரியத்தன்மை இல்லாமல் இருக்கும். அதாவது இது வந்து கொஞ்சம் விரிவாக பேசக்கூடிய சூழ்நிலை தான். ஏன்னா கேள்வி சரியான கேள்வி. இன்றைக்கி வந்து குழந்தை இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்த ஊர்லேயும் பார்த்தாலும் இப்போ வந்து குழந்தைக்கு வந்து டெஸ்டிபை வந்து எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. அது காரணமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு விதிமுறை எல்லாத்துலேயுமே அது கெமிக்கல் இருக்கிறனால தான் அந்த பிரச்சனையே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விஷயத்தை வந்து நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணும். இப்போ உடம்பு குளிர்ச்சியாக இருக்கணும் மெயினாக ஒன்று. ரெண்டாவது அந்த விந்து விதை போய் குளிர்ச்சியாக இருக்கணும். ரெண்டாவது சர்க்குலேஷன், அதாவது ரத்த சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கணும். விந்து விதைப்பையை வந்து கூலிங் வச்சுக்கணும். அதான் அப்போ வந்து எப்படின்னா விந்து முந்தினாலையும் சக்ஸஸ் ஆகாது, உடம்புல குளிர்ச்சி இல்லைனாலையும் சக்ஸஸ் ஆகாது. அப்போ அதுக்கான மருந்து நம்ம நிறைய தயார் பண்ணோம். மைண்டு ஃப்ரீ இல்லாமல் இருக்கும். இப்போ எங்கேயே சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க, இங்கே ஒய்ஃபோட படுத்திருப்பாங்க. அப்போ அவங்க சக்ஸஸ் ஆகாது. அப்போ எல்லாமே ஒன்று சேரணும். அவங்களோட மன அழுத்தம் எல்லாமே இருக்குது காரணம். இப்போ ஜென்ரலாக நிறைய பேருக்கு குழந்தை உருவாகிருக்கு. குழந்தை உருவாகாமல் இருக்கவங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் சொல்ல முடியாது. சில பேருக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுது. ஒலிகஸ்பெர்மியா அசஸ்பெரியா வந்துடுது. அப்போ ஆண்களுடைய தக்கம் இது இருக்குது. அதுக்கு மருந்து நம்ம நிறையா தயார் பண்ணுறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மன அழுத்தத்தை போக்குறதுக்காகவும் ஒரு மருந்து தயார் பண்ணுறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஓஎம்னு ஒன்று போடுறோம். ஜாதிக்கா, வாலுல்வா, தகாரா, குரோசினம், ஜடாமஞ்சள் மன அழுத்தத்தை கேட்கும். இப்போ பார்த்தா முருங்கை விதையோட எக்ஸ்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா முருங்கை விதை வந்து அவங்களுக்கு வந்து வீரியத்தை கொடுக்கும். நீர்மூலி விதை, நீர்மூலி. இப்போ வந்து ஒரு ஸ்பெம்டோன் கேப்சல் போடுறோம். ஆலை விதை, அரச விதை, நீர்மூலி விதை, முருங்கை விதை, ஓரல் தாம்பரா, பாதாம் பிசன், கருவலம் பிசன், முருங்கை பிசன். இது பார்த்தா விந்து கெட்டிப்படுத்தன்மை கொடுக்கும். இப்போ பிஎம்னு ஒரு கேப்சல் போடுறோம். அதை பூனைக்காளி சேர்த்துருக்கோம். பூனைக்காளி வந்து உங்களுக்கு வந்து நர்வஸ் சிக்னஸை கேட்கும். இப்போ பிவின்னு ஒரு கேப்சல் போடுறோம். அது பார்த்தீங்கன்னா அதோடைய தன்மை பார்த்தீங்கன்னா G12+ அதுக்கான மருந்து தான், அது மெயின் மருந்து. இப்போ இந்த மருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் சேர்த்து சாலா மிஸ்ரி, சர்பத் மிஸ்ரி, இது பூனைக்காளி, ஜாதிக்கா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிலாசத்து, இது மாதிரி நிறைய ஐட்டங்கள் இதில் சேருன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து அவங்களுக்கு வீரியத்தன்மையை கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. வீரியத்தன்மை கொடுக்கும்போது உடம்பு குளிர்ச்சிக்காக பார்த்தீங்கன்னா சந்தனா சிறப்பு நம்ம சேர்க்கணும். இப்போ சந்தனா சிறப்பில் ஒரு அபூர்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா விந்து உற்பத்தியே இல்லைன்னு ஒரு பேஷண்ட் சொன்னாங்க. அந்த ஒரு டாக்டரு அந்த விந்து உற்பத்தி இல்லாத பேஷண்ட்டுக்கு இந்த மருந்து கொடுத்த பிறகு விந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னாங்க. அதாவது நல்லா ஒரு என்னன்னு கேட்டால் இது வந்து சிறுபிள்ளை, சின்னஞ்சில், மாவளப்பட்ட, சரகன்படி, சதாவரி, அஸ்வகந்தா, பசலக்கீரை, முல்லைச்சாறு, வாழத்தா, துத்தியல்ல, மூக்கட்டை, யாரஞ்சு, நீர்முள்ளி, வெங்காரம், படிகாரம், நவச்சாறு வெடிப்பு பார்த்தீங்கன்னா இது நம்ம தயார் பண்ணி கிட்டிக்காக கொடுக்க முடியல, அந்த குளிர்ச்சி கொடுக்குது. இப்போ எல்லா மருந்து கூடையும் அந்த மருந்து கொடுப்பேன். ஏன்னா குளிர்ச்சி இருந்தால் தான் அவங்களோட ஹீட்டை குறையக்கூடிய தன்மை இருக்குது. ஜென்ஸும் கொடுப்பேன், லேடிஸும் கொடுப்பேன். அதனால் வந்து ஜென்ஸுக்கு வந்து இந்த மருந்து கொடுக்க முடியல கண்டிப்பாக. என்ன நிறைய பேர் வந்து நிறைய பேர் சக்ஸஸ் ஆகி போயிருக்காங்க.
அதாவது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தோன்னா அது சரியாகும். அப்போ லேடிஸ்ன்னு சொல்ல போகும்ல, ஒழுங்கற்ற மாதவிடாய். ஒழுங்கூட்ட மாதவிடாய் என்னென்னா, இந்த மாதம் தள்ளி குளிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி, இப்போ கருமுட்டை வந்து அதாவது கருமுட்டை வளர்ந்து ஒரு 13 நாள் 12 நாளில் வளர்ச்சி அடையும். இப்போ மென்சஸ் ஒழுங்கற்ற மாதவிடாய் இருந்தால் எப்படி அவங்களுக்கு கருத்தங்குவாங்க? கருத்தங்கத்துக்கு வாய்ப்பே இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் இருக்கும், அதாவது உடம்பு ஹீட்டாகவே இருக்கும். அப்போ அவங்களுக்கு கருத்தங்கிறது லேட் ஆகும். இப்போ எப்போவுமே மன அழுத்தத்தோடு இருப்பாங்க, கருத்தங்க லேட் ஆகும். ஒன்று ஃபேட்டாக இருப்பாங்க, நிறைய பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. அதில் வந்து எதுக்காக அவங்க பிரச்சனை இருக்கு பார்த்தா அதை பார்த்து அது சரி பண்ணால் கண்டிப்பாக எல்லாருக்கும் சரி பண்ண முடியும். டப்பு சர்ம யூட்டஸ்க்காக தயார் பண்ணுறோம். அசோகப்பட்ட, லோத்திரப்பட்ட, சதக்குப்பை, அந்த மாதிரி அது எல்லாம் சேர்ந்தது டப்புன்னு அது யூட்டஸை சரி பண்ணி கொடுக்கும். அவங்கள பார்த்தீங்கன்னா சதாவரி, கலச்சிக்காய் போடுறோம். பிசிஓடி இருந்தால் கலச்சிக்காய், அதாவது கலச்சிக்காய் மிளகு சேர்ந்தது பிசிஓடி சரி பண்ணி கொடுக்கும். அது மாதிரி அவங்களோட தக்கன என்ன லோத்திரப்பட்ட, அசோகப்பட்ட, சதாவரி, இந்த மாதிரி நிறைய வெள்ளைப்படுதல் சரி பண்ணி கொடுக்கணும். அதை ரெகுலர் மென்சஸ் வரணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரெகுலராக மென்சஸ் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கருத்தங்கிறதுக்கு அதுக்கான ஒரு முயற்சி இருக்கும். இப்போ ஒரு பேஷண்ட் எனக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அவங்க வந்து ஒரு மெட்ராஸில் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு 10 வருஷமாக குழந்தைல எதுக்குமே குழந்தைலன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்க. விழுப்புரத்தில் கலெக்டரேட் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து என்னை கேட்டு வந்து பைல்ஸுக்காக பார்க்க வந்தாங்க. ஏப்பா குழந்தைலாம் தெரிஞ்சு பேசுகிறேன், பைல்ஸுக்காக பார்க்க வந்தப்போ ஏப்பா அப்படின்னா, இல்லைப்பா அது அவருக்கும் சுகராக இருக்குது, எனக்கும் சுகராக இருக்குது, அதனால் வந்து நாங்கள் அதை ட்ரை பண்ணி விட்டுட்டோம், அதுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பைல்ஸுக்கு வந்தாங்க. பைல்ஸுக்கு தான் மருந்து கொடுத்தேன். நான் கொடுத்து பைல்ஸுக்கு கொடுத்தேன். வெந்தயம், அந்த பைல்ஸுக்கு சம்மந்தப்பட்ட மருந்து, பைல்ஸை குறைய கொடுத்தேன். ஒரு 3ஆம் மாதம் 2 மாதம் 3 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டாங்க. 3ஆம் மாதம் என்ன வந்து பார்க்கும்போது சிரிச்சிட்டு வந்தாங்க. என்ன சரியாக கேட்கலையா அப்படின்னு நினைக்காமல கை கொடுத்தாங்க. அண்ணே நீங்கள் சொன்ன மாதிரி சார் எனக்கு குழந்தை தங்கிருச்சு. இந்த பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மூளை சூடு இருக்கவங்கள குழந்தை தங்காது. அதாவது சிம்பிள் மெத்தட். அப்போ எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது உடம்பை குளிர்ச்சி பண்ணி கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலை செய்யுது. இது வந்து அனுபவப்படுத்தலை. அதாவது நம்ம நிறைய டெஸ்ட்டு அதுன்னு போட்டு பார்க்குற காட்டிக்கும் சிம்பிளாக அந்த காலத்தில் இது சித்தர்கள் எல்லாமே சொல்லிட்டே இருக்காங்க, எதுவும் இல்லாமல். இப்போ நான் கொடுத்த இந்த மருந்து வந்து கூலிங்காக கொடுத்தோம், அவர் விந்தே உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லி அந்த டெஸ்ட்டே அனுப்புகிறாரு எனக்கு. அப்போ ஒரு மருந்து நம்ம எல்லா மருந்தும் நம்ம தயார் பண்ணுறோம், எந்த மருந்து வெளி மருந்து கிடையாது. அவங்களுக்கான தேவையான வரப்பு மூலம் அவங்களுக்கு என்ன தேவை, ஒரு அதிகபட்சம் 3 மாதத்தில் ரிசல்ட் தெரிஞ்சிடும், அதிகபட்சம் 6 மாதம். அவங்களுடைய கவுண்டிங் கூட்டுறதுன்னு தெரியும். இப்போ 60% தான் கவுண்டிங்கில் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், ஒரு 20% இருக்காங்க, கண்டிப்பாக அதில் கூட்டிடலாம். எதுவுமே இல்லையா அசஸ்மெண்ட் இருக்கா, அதுக்கும் ட்ரை பண்ண நிறைய பேர் ஆகியிருக்காங்க. ஆனால் வந்து நாங்கள் கன்ஃபார்மாக சொல்ல மாட்டோம். ஏன்னா சயின்டிஃபிக்காக நம்ம இருக்குதுன்னு சொல்ல முடியும். இப்போ டெஸ்ட் எடுத்துருப்பாங்க, அதில் வந்து அவங்களுக்கு ரொம்ப நீர்த்து போயிருந்தால இறந்துருக்கும். நீங்கள் வாங்க ஒரு 3 மாதம் எடுங்க, எடுத்த பிறகு அசஸ்மெண்ட் கூட நான் ஒளிகை மாற்றி குழந்தை உருவாயிருக்கேன், நிறைய பேர் பண்ணியிருக்கோம். ஆனால் அது வந்து அவங்களுடைய ஒத்துழைப்பு 3 மாதத்துக்கு நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது அவங்களுக்கு நிறைய மருந்து, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிவர் டானிக்கை, சந்தன சருப்பு, பைட்டோசின், பப்பாளி, இந்த மாதிரி நீர்மொழி விதை, முருங்கை விதை, இந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. குழந்தைலாம் அவங்க யாராக இருந்தாலும் சேர்த்தேன், எத்தனை வருஷமாக இருந்தாலும் சேர்த்தேன். அவங்க ஒழுங்கற்ற மாதவிடாய் சரி பண்ணி அவங்களுக்கு சரி பண்ணால் கண்டிப்பாக குணம் கிடைக்கும். அதுக்கான மருந்து நிறைய தயார் பண்ணுறோம். சின்ன வயசில் சிறு தப்புகள் பண்ணுறாங்கல்ல, அதனால பின்னாடி பாதிக்கும் அவங்களுக்கு. அதை உடம்பே வந்து ஒட்டி போயிடும். இப்போ விந்து கட்டான் நொந்து கட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அவங்களுடைய ஹீட்னால் அவங்களுடைய யூரினில் விந்து பாஸ் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே அவங்களுக்கு செயல்பாடு இருக்காது. இப்போ அவங்கள வந்து கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே இல்லை, அதை பயன்படுத்துகிறாங்க, அப்படி இப்படி ஏதோ ஒரு வழியில் 10,000 50,000 அதெல்லாம் கிடையாது. சிம்பிளான மெத்தட். இதெல்லாம் கொடுத்தா சரியாயிடும். ஒரு 2,000 3,000 5 நாள் ரிசல்ட்டு தெரியும். ஒரு 2,000 2,000 வரும், 5 நாளைக்கு வரும். அப்போ கொடுத்தா தான் கேட்கும். அவங்களுக்கு 4 விதமான மருந்து கொடுத்தா உடம்பு ஒட்டிடும். அது சாப்பாடு பசிக்காது, அவங்க மென்டல் டிப்ரெஷன் ஆகுது, தூக்கம் வராது. இதெல்லாம் காரணம் வந்து அவங்கள விசாரிக்கப்பவங்களை பார்த்தீங்கன்னா மோசம் சரியாக போகாது, எல்லாமே பாடி ஹீட் ஆகிடும். அவங்களுடைய செமன் வெளியேறிக்கிட்டே இருக்கும். ஜென்ஸை பொறுத்தவரையும். லேடிஸை பொறுத்தவரையும் பிரச்சனை இருக்குது. வெள்ளைப்படுறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூரின் ட்ராக் ரிச்சலே வந்துடும். இப்போ அது சரி பண்ண மருந்து நிறைய இருக்குது. இதெல்லாம் சரி பண்ண முடியல என்ன ஆகும், 2 பேருக்குமே சரியாகும். என்ன பிரச்சனை, சாதாரண ஒரு குழந்தை இருக்குது, ஒரு 17 வயசில் இருக்குது. அவங்க இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயசுக்கு வந்தாலே என்ன கொடுப்பாங்க வீட்டில், உளுந்தங்களி, வெந்தயக்களி, அது நல்லெண்ணெய் ஊற்றி அது இதுன்னு கொடுத்து அந்த அந்த யூட்ரஸ் சுத்தம் பண்ணுறதுக்கு எல்லாமே கொடுத்தாங்க. இன்றைக்கி யார் சாப்பிட்றா, யார் வீட்டில் செஞ்சு கொடுக்குறா, அது கிடையாது. இந்த காரணமே பார்த்தீங்கன்னா இன்னும் பண்ணால் 16 பெற்று 16 பெருவாள் வாழுன்னு சொல்கிறது. இப்போ யார் ஒன்றை பெற்றா போதுன்றாங்க, அதுக்கே வழி இல்லாமல் இருக்குது. ஏன்னா சாப்பாடு விதிமுறை தான் மெயின் காரணம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி உணவு இதில் அந்த உணவை நான் கொண்டாடுறோம். உள்ளே வந்து அந்த மருந்துகளை கொடுக்கமுல, இயற்கையாக உணவு கொடுக்கமுல சரி பண்ண முடியும். நீங்கள் எங்கள் கிளினிக்கில் வாங்க, எல்லா மருந்தும் எங்கிட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். முருங்கை விதை பவுடுறது,
இது முருங்கை விதை பவுடர் உள்ளே இருக்க விதைக்குள்ள பவுடர். இந்த 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 முருங்கை விதை 1000 கேட்கும். அதாவது அயனை கூட்டும், அவங்களுடைய எரெக்ஷனை கூட்டும், அவங்க எல்லாமே கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் சுற்றி பண்ணி ஒவ்வொரு முறைக்கும் எல்லா மருந்தும் சுற்றி பண்ணி சேர்க்கறனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் ரிசல்ட் தெரியும். முதல்ல டயர்டாக இருக்கிறது எல்லாம் நீங்கும், காலைல எந்திரிக்கும்போது தூக்கம் நல்லா ஃப்ரீயாக வருவீங்க, உடம்பு சூடு குறைஞ்சிரும், நல்லா மோசம் புரியும், நல்லா பசிக்கும். இப்போ அவங்க பரவாயில்ல சார் எனக்கு நல்லா இருக்குது 15 நாள் ரிசல்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மருத்துவம் நாங்கள் அப்படி தான் கொடுப்போம். ஏன்னா அவங்களுக்கு லிவரு கிட்னி எல்லாம் வேலை செய்கிற மாதிரி கொடுத்தா தான் அந்த வேலை செய்யும். அதனால் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இந்த காலகட்டத்தில் வந்து அந்த பயம் தேவையில்லை. நீங்கள் வாங்க, வந்து என்ன மருந்து கொடுக்குறோம், என்ன மருந்து கலந்துருக்கு, அந்த மருந்து என்ன இருக்கும். இப்போ மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு பவுடர் கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லலை. எங்கிட்ட எல்லாம் மருந்து கலந்துருக்கோம். அந்த மருந்தில் என்ன இருக்குது, அது என்ன வேலை செய்யும் சொல்லுவோம். வெளிப்படைத்தன்மை இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரமாக இருக்காது, வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். மக்களை சர்வீஸ் பண்ணணும். இப்போ குழந்தை ஒரு அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மன உளைச்சல் ஆயிரும். இப்போ போகிறாங்க, ஒரு விசேஷத்தில் போகிறாங்க, முதல் வருஷம் பார்ப்பாங்க, 2ஆவது வருஷம் 3ஆவது வருஷம் எப்போ குழந்தை இல்லையா எப்பப்பா, அப்போ அவங்களுக்கு சைக்காட்டியாக புருஷன் 2 பேரும் பாதிக்கப்படுவாங்க. ஒரு விசேஷம் கூட போக மாட்டாங்க. நிறைய பேர் வந்து நம்மகிட்ட வந்து அதெல்லாம் சொல்லி அழுதுருக்காங்க. கவலைப்படாதம்மா, இறைவனை எப்போ கொடுப்பானோ அப்போ தான் நீ தேடி வந்திருக்க, அதனால் நீ அதை கவலைப்படாத, எப்போ வந்தாலும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ கூட ஒரு சமீபத்தில் செங்கல்பட்டு தான் விழுப்புரத்துக்கு வந்து ஒரு 1.5 மாதமாக வாங்கிட்டு இருக்காங்க. நேற்று ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அப்பா ஒன்றும் பீரியட் வரல, நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது சக்ஸஸ் ஆனான்னு தெரில, எப்போவுமே கரெக்டாக வந்துடும், அந்த ஒரு 10 நாள் தள்ளி வந்துருன்னு சொன்னாங்க. நேற்று தான் ஃபோனில் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது ஒரு 3 மாதம் 6 மாதம் நான் சொன்னேன். அவங்களே ஒன்றுனா 15 நாள் ஒரு மாதம் சக்ஸஸ் ஆன செங்கல்பட்டு கிளினிக்கில் வந்து பார்த்தவங்க அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கு எங்கள் வீட்டு எழுத்தாளர் 2 பேருக்கு சரியாச்சு சார், அதனால தான் உங்களை தேடி ஒரு விழுப்புரத்துக்கே வரணும்னு சொன்னாங்க. அப்போ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க அப்போ வந்து ஒரு வார்த்தையை சொல்லும்போது ஓ பரவாயில்ல அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமாக பண்ணணும். இது இயற்கையாக உள்ளது. இப்போ நம்ம வந்து வீடியோவுக்காக சொல்லலை. இப்போ மருந்து என்ன கலந்துருக்கோம் என்ன இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். இப்போ இந்த மருந்து வேலை செய்து உங்களுக்கு தெரியும். ஒரிஜினாலிட்டியாக கொடுத்தா போதும். நம்ம ஒன்றும் பெருசாக கண்டுபிடிச்சிக்கல. சித்தர் கண்ணிக்கே ரெடி பண்ணிட்டு போயிருக்காங்க. பாட்டி வைத்தியந்தே இப்போ பண்ணுறது. சித்தா ஆயுர்வேதம் பாட்டி வைத்தியந்தே அந்த காலத்தில் நம்ம செஞ்சாங்க, இப்போ யாரும் செய்யலை. இதை வைத்தியமாக கொண்டாந்துருக்கோம், அவ்வளோதான். இப்போ கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு முழு திருப்தி. இப்போ டெங்கு ஃபீவர் பார்த்தீங்கன்னா பப்பாளி நம்ம அன்றாடம் கிடைக்குது, யாரும் யூஸ் பண்ணலை, அதோட அருமை தெரில. அதாவது பப்பாளி பார்த்தீங்கன்னா அன்றாடம் நம்மளுக்கு யூஸ் பண்ணுற பொருள். பப்பாளியில் ஏகப்பட்ட நன்மை இருக்குது. கால்சியம் கூட்டுறதுக்கு இருக்குது, எதிர்த்து ஒரு டெங்கு ஃபீவர் அதாவது பிளேட்டட் ஏற்றுறதுக்கு இருக்குது. பிளேட்டட் ஏற்றுறதுக்கு இருக்காமலே எல்லா பிரச்சனையுமே செலவாகும். அதனால் வந்து இதெல்லாம் நம்ம கொடுப்போம். இப்போ அந்த மரத்தில் வந்து நம்ம அவங்களுக்கு வரையில் கூட்டு மருந்து தான் கொடுப்போம். அது கொடுக்காமல எதனால பாதிப்பு தான் சரியாயிரும். மென்சஸ் அவங்களுக்கு ரெகுலரேஷன் கிடைக்கும். ஆண் பெண் குறைபாடு காட்டிக்கும். யாரு குறை இருக்கோ அவங்களை சரி பண்ணி கொடுக்குறோம். இது வந்து இயற்கை. யாரு கொடுப்பாங்க யாரு குறை இருக்குன்னு நம்ம சொல்ல தேவையில்ல, 2 பேருமே சரி பண்ணி கொடுத்துடலாம். இதனால் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்ல. எங்கள் ஜே சித்தா இப்போ கில் இண்டஸ்ட்ரின்றது கம்பெனி, ஜே சித்தான்றது எங்களுடைய மெடிக்கல், எங்களுடைய ஹாஸ்பிட்டல் சித்தா ஹாஸ்பிட்டல். அங்கே நாடபொம்பில் ஒரு 10 இடத்துல இருக்குது. நாங்கள் வீடியோவில் உங்களுக்கு நம்பர் வரும், அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எங்கே வேணாலும் எங்களை ஃபோனில் கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஓரம் கேட்கும்ல, அப்போயே நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க பரவாயில்ல இவ்வளோ கேட்குறாங்க இவ்வளோ சொல்கிறாங்கன்னு சொல்லி. உங்களுக்கு கண்டிப்பாக பூர்ண குணம் கிடைக்கும். எல்லா இறைவனும் உங்களே நல்லபடியாக பார்த்துக்குருவாங்க. வணக்கம்.